அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு பகவானுடைய வக்கர பெயர்ச்சி. இந்த நிகழ்வானது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை சுமார் 4 மாத காலகட்டங்கள் நடைபெறவிருக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்கள் அனைவரையும் சரிசமமாக நடத்தும் துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுதுன்னா அந்த விஷயத்துக்காக போராடக்கூடிய நபர்கள், தனக்கு ஒரு விஷயம் தவறு அப்படின்னு பட்டுச்சுனாலும் அதே விஷயத்துக்காக இது செய்தது தவறு அப்படின்னு சொல்லி போராடி அந்த விஷயத்துக்காக அதாவது கரெக்டாக நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நபர்கள் கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா நிறைய பேரால் நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணீங்க, ஆனால் அவங்களாம் எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு நல்லது பண்ணல, அவங்க உங்களுக்கு கெட்டதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ நண்பர்களும் மற்றும் உறவினர்களை நம்பி நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே எல்லோரும் உங்களை விட்டு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழல். யாரும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் ஓடி ஓடி போய் உதவி பண்ணிங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஒரு சின்ன பாதிப்பு, உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது யாருமே உங்களுக்கு உதவி பண்ணக்கூட நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. கூட இருக்கிறவங்களே நிறைய துரோகம் அப்படிங்கிறது பண்ண வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க, ஒரு தொழில் பண்ணும்போது சரிங்க, நம்ம யாருக்கு எந்த தீங்கும் நினச்சதே இல்லை, ஆனால் நமக்கு மட்டும் எல்லா விதமான கெடுதல்கள் பண்ணணும். எப்படா இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க, எப்படா இவங்களை இந்த வேலைக்கு ஏதாவது இவருக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லியே நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்டப்படுறீங்க, நிறைய உழைக்கிறீங்க, ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறதே இல்லை, திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையவே இல்லைங்க. இதனால் என்னாச்சுன்னா எல்லா இடத்துலையும் எதையாவது வாழ்க்கையில் ஒன்று செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் முயற்சியில் எல்லாமே பின்னோக்கியே செல்லக்கூடிய ஒரு நிலை. ஒரு படி ஏறுனா 4 படி இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டே இருக்கிறேங்க. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும், இந்த பிரச்சனையிலேருந்து நான் டோட்டலாக வெளியே வந்துடுவேன். ஏன்னா எனக்குன்னு நிறைய திறமைகள் இருக்குது. கரெக்டான விதத்தில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என்னோடய நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி எனக்கு உதவி பண்ணுறதுக்கோ இல்லை எனக்கு ஒரு சின்ன விஷயத்தில் ஊக்கப்படுத்துவதற்கான ஆட்கள் அப்படிங்கிறது யாருமே இல்லை. நம்மளை நம்பி இருக்கிறவங்களே நமக்கு உதவி செய்யலைன்னா வேறு யாருங்க பண்ணுவாங்க? அந்த நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாது, இனிமேல் நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா நமக்கு யாருமே உதவி பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம ஏன் மற்றவங்கள நினச்சி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசித்து இனிமேலாவது நம்மளோட வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும். அதே நேரத்தில் யாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. சரி, நம்மளோட கஷ்டம் நம்மளோடையே போகட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் உருவாகாதா, அந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு பலன் பிரதிபலனாக கொடுக்க போகுது. இது வரைக்கும் லாபத்தை நோக்கி போகவே இல்லைங்க, வெறும் நஷ்டத்தை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தது. போட்ட பணத்தில் பெரிய அளவில் லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நஷ்டப்படுத்தாமல் இருந்துச்சுன்னா போதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சூழல் அப்படியே ஒரு லாபகரமான ஒரு சூழலாக உருவாக்க போகுது. ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை 2, 4 மற்றும் 12ஆம் இடத்துல படுது. இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய யோகமும், இது வரைக்கும் அந்த தொழிலில் எந்தெந்த விதத்தில் கடன் இருந்துச்சோ அந்த கடனெல்லாம் அடைச்சி அந்த கடன் எல்லாம் போனது போக உங்களுக்கு ஒரு லாபத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க போதுங்க. அதே போல் இந்த வேலையில் இருக்கிறோம், ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறோங்க, ஆனால் அந்த வேலையில் எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதே இல்லை, இந்த வேலையை விட்டுட்டு பேசாமல் வேறு கம்பெனிக்கு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான், அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையலைங்க. அப்படியே வேலை கிடைச்சாலுமே எனக்கு பெருசாக சேலரிலாம் ஒன்றும் இன்க்ரிமெண்ட்டெல்லாம் இல்லை, லாஸ்ட்டாக நீங்கள் இவ்வளோ தான் வாங்கிட்டு இருந்தீங்க, அதுலேருந்து ஒரு 1000 2000 அப்படிங்கிறது ஏற்றி கொடுக்குற மாதிரி ஒரு நிலை தான் வந்துட்டுருக்கு. சரி, இதனால் இருக்கிற கம்பெனி
கம்பெனிலேயே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போராடிடுவோன்னு சொல்லிடலாம் மனசை மாற்றிட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய திறமை இருக்குங்க, எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமையலை. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன், நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்கியாச்சுங்க, வேலையும் சரியான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது. நான் படித்த படிப்புக்கு தகுந்த எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி யோசிக்கிற நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் வேலை சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு அதே போல் அந்த வேலையிலிருந்து ஒரு நல்ல பொசிஷன், அதாவது ஹையராக இன்னும் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன வரவுகள் அதாவது தனஸ்தானத்துலேருந்து குருவோட பார்வை படுறதுனால உங்களுடைய சேலரி லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கும். அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலத்தில் அதே மாதிரி நிறைய அரியர்ஸ் இருக்குங்க, நிறைய போனஸ் பெண்டிங் இருக்குது, நிறைய சேலரி கம்பெனியில் போடாமல் இருக்காங்க. அந்த தொகையில் எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த குருபவனுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மாதம் சுமார் 4 மாத காலகட்டங்கள் நடக்க இருக்குங்க. இந்த காலத்திலேயே உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை எல்லாமே சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போக, யாரெல்லாம் இது வரைக்கும் ஓகேங்க ஒரு 3 வயசு 4 வயசு ஆயிடுச்சு குழந்தைகள் ஸ்கூல் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. ஒரு ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டாங்க, அடுத்தது மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கும். நிறைய இடத்துல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போன சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழிலில் ஓகேங்க இந்த நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களை கண்டிப்பாக ரீச் ஆயிருங்க, நீங்கள் கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக முடிச்சிருவோன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து அதை கரெக்டாக முடிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை, அதாவது சொன்ன நேரத்தில் அந்த ஆர்டர்ஸை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகுங்க. அதே போல் உங்களுடைய டார்கெட்டை கரெக்டான நேரத்தில் அச்சீவ் பண்ணுவீங்க. நிறைய கொடுத்துருப்பாங்க, இது இத்தனை மாதம் இழுத்துகிட்டே இருந்திருக்குங்க. இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அடுத்த பிப்ரவரி இந்த மார்ச் அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்குங்க. ஃபினான்ஷியல் இயர் வரும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக சேஞ்ச் ஆயிருங்க. நிறைய அந்த நேரத்தில் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் உங்களோட டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே முடித்து ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்களை உருவாக்குங்க. அதே போல் திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. எதையாவது செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு யோசிச்சுட்டுங்க அதுக்காக தேவையில்லாத விஷயத்துலலாம் கடன் பட்டு அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு நிலையை தள்ளப்பட்டு இருந்த இந்த காலகட்டங்களில் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான சில யோகங்களும் அதே போல் பழைய கடனை அடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக சேருங்க. உங்களுடைய சம்பள உயர்வு, அதாவது நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல உங்களுடைய பொசிஷன் அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒரு நிலை, இதனால் சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாம் அந்த கடனை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு விதத்தில் அடைப்பதற்கான நிலை அப்படிங்கிறது உருவாக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குங்க, ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் நடக்கலை, இல்லை ஃபஸ்ட்டு குழந்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. வீடு கட்டணுங்க, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே தான் வாழக்கூடிய ஒரு நிலையாக, ஏன்னா இந்த ஹவுஸ் ஓனருங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது வீட்டில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, லைட் எரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை போட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம யோசிச்சுட்டே இருந்திருக்கோம், கடைசி வரைக்கும் இந்த வாடகை வீட்லேயே வாழ்ந்துருவோமா, சொந்தமாக ஒரு வீட்டுக்கு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது ஈடு கொடுக்குங்க. புதிய இடம் வாங்குவதற்கான யோகமும் பழைய இடங்களை விற்பனை செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தைங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் விரயங்கள் சில விஷயங்கள் நடக்குங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு ஒரு டியூஷன் ஃபீஸோ அல்லது எங்கேயாவது ஒரு எக்ஸ்பிஷன் போயிட்டு வர்றதுக்கோ இல்லை உயர்கல்வி படிக்கிறதுக்கோ சில சுப விரயங்கள் அப்படிங்கிறது உருவாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்திலேயே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும்
உடல் ரீதியாக இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில். ஸோ கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறதே இல்லைங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, எதுக்கெடுத்தாலும் எங்களை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்களால் வாங்கி கூட கொடுக்க முடியல, இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பார்வை, அதாவது குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல நடைபெறுவதுக்குங்க. அந்த இடத்துல இருந்து குரு பார்வை 2ஆம் இடத்துல படும் பொழுது வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த நேரத்தில் சில விரயங்களும் கூடிய சுப விரயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். மருத்துவம் ரீதியாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட சில செலவினங்களும், அல்லது ஒரு இடத்த சுத்தம் பண்ணணும், அந்த இடத்த கரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் சில சுப விரயங்கள் அப்படிங்கிறதும் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுங்க. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி இதனோட ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய சில முயற்சிகள், அதாவது திருமணம் சார்ந்த சில யோகங்கள் இருக்கா, வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது தொழில் செய்வதற்கான வாய்ப்போ, இல்லை புதிய வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, புத்திரம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.